ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பேதுரு ஒரு மீனவனாய் இருந்தான். அவன் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் அவனோ வலையை அலசி கொண்டிருந்தான். இதான் ஒரு மீனவனுடைய குணாதிசயம். இன்றைக்கு கடலுக்குள் சென்று ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் அந்த தொழிலுக்கு உண்டான வலையை அலசி மடித்து வைத்த ஒரு நல்ல குணத்தை நாம் பார்க்கலாம். மீனவர்கள் மிகவும் துணிச்சலானவர்கள், எதிர்நீச்சல் அடித்து கொண்டு கடலுக்குள்ளாக போகிறவர்கள். அவர்களை தான் இயேசு தன்னுடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டார். அந்த பேதுரு வலையை அலசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் நான் போதகம் செய்வதற்கு உன் படகை தர முடியுமா என்று கேட்டான். அவன் விரக்தியில் இருந்தான். முழுவதும் பிரயாசம், மிகுந்த அலைச்சல், ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனாலும் அவன் கர்த்தருக்கென்று ஒரு படகை விட்டு கொடுத்தான். நீங்கள் நானும் என்னத்தை விட்டு கொடுத்தோம்? காணிக்கையா, தசம பாகத்தையா? அதை பற்றி நான் பேசவில்லை. அதை காட்டிலும் இந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்கென்று விட்டு தர வேண்டும். அவன் விட்டு கொடுத்த உடனே அவர்கள் உட்கார்ந்து போதகம் பண்ணினார். இந்த போதகத்தை பேதுரு கேட்டு கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் கிரியை செய்தது. அவர் பேசி முடித்தாயிற்று. அந்த படகு கொடுத்தவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்பட்டார். அவனிடத்தில் சொன்னார், இந்த படகை சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் கடலிலே வலையை போடு. அவன் சொன்னான், போதகரே, ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. நான் ஒரு மீனவன், எப்போ மீன் வரும் எப்போ மீன் வராது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தொழில் செய்கிறோமா, ஊழியம் செய்கிறோமா, இல்லை வேலை செய்கிறோமா, பிள்ளைகளை வளர்க்கிறோமா, வேதத்தின்படி நாம் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆமாம், எனக்கு பிரியமானவர்களே, அவன் சொல்படியே, அவருடைய கட்டளையின்படியே வலையை போட்ட உடனே திரளான மீன்கள் வலை கிழியத்தக்கதாக வந்தது. அவன் தன் நண்பர்களெல்லாம் அழைத்தான். எல்லாரும் ஓடி வந்தார்கள். படகு முழுவதும் நிரப்பினார்கள். அவன் கரைக்கு வந்தோடனே ஐயரே என்று சொன்னவன் இந்த இடத்துல சொல்கிறான், ஆண்டவரே என்றான். ஹல்லேலூயா! அற்புதத்தை பார்க்கும் முன்பாக பாஸ்டர்னு சொல்லுகிற ஜனங்கள், ஆனால் அற்புதத்தை பார்த்த பிறகு ஆண்டவரே என்று சொல்லி நடிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை இது முதற்கொண்டு நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் நீ மாறப்போகிறாய். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீங்கள் என்னை விட்டு போயிருங்க. இன்றைக்கி அநேகர் அப்படி தான், ஆண்டவரே, நான் பாவி, என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ இதை முதற்கொண்டு மனுஷரை பிடிக்கிறவர்களாக. அவன் அப்பொழுதே படகுகளை விட்டுவிட்டு, வலையை விட்டுவிட்டு கர்த்தரின் பின்பாக போனவன். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறோமா? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எப்படி பேசிக்கொண்டு இருக்கிறோம்? என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? யாருடன் உறவாடி கொண்டு இருக்கிறோம்? ஆலயத்திற்கு வேடிக்கை பார்க்க சொல்லுகிறோமோ, இல்லை ஒரு பக்த குடும்பத்தின் போல சொல்லுகிறோமா, இல்லை ஒரு டிவோட்டியை போல இருக்கிறோமா, இல்லை டிசைப்பிளாக இருக்கிறோமா, சீஷர்களாய் மாறுகிறோமா? கர்த்தர் சொன்னார், சீஷர்களாய் மாறுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இதுவரைக்கும் பாஸ்டர் ஜெபம் நல்லா இருந்துச்சு, செய்தி நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, எல்லா நாளும் சொன்னோம். ஆனால் இனி உங்களோடு கூட பார்ட்டேக்கர் இன் கிரைஸ்ட், உங்களோடு கூட பங்கு கொள்ள விருப்பப்படுகிறோம். உங்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட விருப்பப்படுகிறோம். சிலுவையின் பாரத்தை சுமக்க விருப்பப்படுகிறோம். எங்களை பேதுருவை போல இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபிப்போமா, கேட்போமா? எங்களை பயன்படுத்தும். பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ எங்களை பயன்படுத்தும். வேதத்தில் வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே. அநேக திரளான ஜனங்களை பிடிப்பதற்கு உண்டான ஞானத்தை, புத்தியை, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம். நீங்கள் கேட்டபடியே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, பேதுருவை கர்த்தர் கற்பாறையாய் மாற்றினார். அவன் நாணலாய் இருந்தான், இப்பொழுது அவன் கற்பாறையாய் மாற்றிவிட்டார். நாமும் கற்பாறையாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.